ஹாய் மக்களே, குட் மார்னிங், காலை வணக்கங்கள். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் வந்து மக்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோ கோர்ஸ் வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து நல்ல விதமாக கமெண்ட்டும் கொடுத்துருந்தீங்க. ஓகே, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு சரியாக புரியலை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க வீடியோ மொத்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே வீடியோ போட்டிருக்கோம். எல்லா வீடியோவும் ஒரே டைமில் உட்காந்து பார்த்துட்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதை கரெக்டான நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணணும் அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே. நீங்கள் வந்து வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தரவாயிடலாமா, மேக்ஸில் வந்து எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தயவுசெய்து அந்த எண்ணத்தை மட்டும் தூக்கி போட்டுருங்க. வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்ன வீடியோ பார்க்குறீங்க, இப்போ பர்சன்டேஜ் பார்க்குறீங்க, பர்சன்டேஜில் ஒரு டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சரு, இல்லைனா பர்சன்டேஜில் இன்னொன்று என்ன ஒரு ப்ரைஸு, கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரி டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இப்போ ஒரு டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நீங்கள் ராயல் பாஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் பண்டலு அந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு வாங்கியிருப்பீங்க சேர்த்து. ஓகே, அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா கொஷின் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபியர் போகும். ஓகே, எந்த கொஷின் கேட்டாலும் அந்த கொஷின் உங்களால் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் வீடியோவாகவே பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க, அதை நீங்கள் சால்வ் பண்ணலை அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அது ஒர்த்து கிடையாது. அதனால் மக்களே, தயவுசெய்து சால்வ் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். இப்போ ஒரு டாபிக் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ், அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நம்மளோட பிடிஎஃப் கோர்ஸில் எல்லாம் இருக்கும். ஓகே, அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறீங்க அப்படின்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சம்மே கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 35 to 50 சம்ஸ். ஓகே, ஒரு 30 to 50 சம்ஸ் வச்சுக்கோங்க. அதை சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் பார்த்துட்டே போயிடுறீங்க, ஆனால் அதை சால்வ் பண்ணி பார்க்குறதில்ல. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி வரை வராது. ஓகே, ஆல்ரெடி வந்து ஓரளவு மேக்ஸ் வரும், லைட்டாக எனக்கு மேக்ஸ் வரும் அப்படின்றவங்களுக்கு ஓகே, வெறுமனை வீடியோ பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் வரும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மக்களே நிறையா கொஷின்ஸ் சால்வ் பண்ணணும். ஓகே, சால்வ் பண்ணாமல் எதுவுமே வரவே வராது. அதனால் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து சில விஷயங்கள் வந்து கசப்பாக தான் இருக்கும், ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 5000 சம்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணாமல் உங்களால் ஒரு ப்ரிலிம்ஸோ இல்லை ஒரு மெயின்ஸோ கிளியர் பண்ணவே முடியாது. ஓகே, நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஓகே, உங்களோட சிம்பிளிஃபிகேஷனு, அப்ராக்சிமேஷன் இதை வச்சு கிளியர் பண்ணிடலாம். சப்போஸ் அப்ளிகேஷன் சம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 5000 சம். நீங்கள் 5000 எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக சம்ஸ் சால்வ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட வெற்றிக்கு மிக அருகில் உங்களை கொண்டு செல்லும். ஓகே, அதனால் தயவுசெய்து பிகினர்ஸாக இருக்கீங்களோ இல்லை இன்டர்மீடியட்டாக இருக்கீங்களோ எல்லா கொஷின்ஸையும் சால்வ் பண்ணுங்கள். நிறையா கொஷின் சால்வ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நம்ம டெய்லி வீடியோ போடுறோம், அந்த வீடியோ இருக்க கொஷின் நம்ம ஒரு கொஷின் தான், ஒரு டிஏ தான் எடுத்துகிட்டு வருவோம், மெயின்ஸ் டிஏ. அந்த ஒரு டிஏயும் உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் அந்த ஒரு டிஏ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஓரளவு நல்லா சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அப்டேட் ஆகிப்பீங்க, புதுசாக ஏதாவது விஷயம் கற்றுப்பீங்க, புதுசாக கற்றுக்கிட்டே போகணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால் மக்களே, தயவுசெய்து நிறையா கொஷின் சால்வ் பண்ணுங்கள், ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்மளோட இதில் அவ்வளோ இது இருக்குது, அதெல்லாத்தையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது சொல்கிறதுக்காக தான் மக்கள் இந்த வீடியோ. வெறுமனை வீடியோ பார்த்துட்டே போகாதீங்க, வெறுமனை எல்லாம் வீடியோவாக பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் சால்வ் பண்ணாமல் நீங்கள் சால்வ் பண்ணுற வரை அது உங்களுக்கு வரவே வராது. அதனால் மக்களே, ரொம்ப லென்த்தாக கொண்டு போகணுன்னு ஆசைப்படல. ஓகே, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். எல்லா கொஷின்ஸையும் சால்வ் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நிறையா கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால்தான் வரும். ஓகேவா, எஸ், அதை சொல்லணுன்னு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர் கைடன்ஸாக இருக்கும். உங்களுக்கு தேவையான கொஷின்ஸ் எல்லாமே கிடச்சிடும், மார்க் டெஸ்ட் எல்லாமே கிடைக்கும். வேணுன்றவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி மக்களே, நன்றி.